ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாலக் பன்னீர். நான் ஆல்ரெடி சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் பாலக்கீரையை அலசிட்டு அதில் அப்படியே எடுத்து போடணும். ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதும். அது கூட கலர் மாறாமல் இருக்கணும்னா கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் கலர் மாறாது, க்ரீனாகவே இருக்கும் பன்னீர் கிரேவிக்கு. பக்கத்துலேயே நான் பச்சை தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கீரை கொஞ்சம் வெந்த மாதிரி ஆன பிறகு எடுத்து பச்சை தண்ணியில் போட்டு டிப் பண்ணி வச்சுருந்தா கொஞ்சம் நார்மலாகவே இருக்கும், கலர் சேஞ்ச் ஆகாது. கல்லுப்பு போட்டிருக்கேன். இது அப்படியே வடித்து நீங்கள் அந்த பச்சை தண்ணியில் அப்படியே டிப் பண்ணால் போதும். வேறு இது பண்ண தேவையில்ல. இந்த மீதி இருக்க தண்ணி ஏதாவது செடிக்கு ஆற வச்சு ஸ்ப்ரே மாதிரி பண்ணி விடுங்க, கொஞ்சம் அதுவும் யூஸாக இருக்கும். இது சில்லு தண்ணியில் போட்டேன். அதுக்கு தேவையான பொருள் இங்கே வச்சுருக்கேன். பூண்டு, வெங்காயம், தக்காளி, இது மட்டும் தான் வணக்க போகிறோம். முந்திரி, இந்த கசகசா, தேங்காய்லாம் அது கூட போடுவோம். பன்னீர் மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் தாளிச்சிட்டு. இப்போ நீங்கள் பட்டர் போடுறீங்களோ இல்லை ஆயில் போடுறீங்களோ, நான் லாஸ்ட்டாக பட்டர் சேர்த்துப்பேன். ஒரு சிலர் ஃபஸ்ட்லேயே பட்டர் சேர்த்துப்பாங்க. நான் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பட்டை ஸ்டார் அப்படி இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் அது மசாலாவை அரைச்சி வச்சுருக்கிறதால அதை இப்போ நான் வெறும் கடலைப்பருப்பு தான் போட்டிருக்கேன். முந்திரி, தேங்காய், பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு சில காஞ்சி மிளகா போடுவாங்க, ஆனால் அது அவ்வளோ நல்லா இல்லை. நான் ஒரு டைம் செஞ்சு பார்த்தேன் காஞ்சி மிளகா போட்டு, ஆனால் அது நம்ம தக்காளி சட்னி சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால் காஞ்சி மிளகா போடாமல் பொடியாக விற்கும் இல்லையா, தனி மிளகாத்தூள்னு, அந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் இந்த டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் முந்திரி, பூண்டு, வெங்காயம், இது கூட தேங்காயும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தக்காளியும் சேர்த்துட்டு உப்பு போட்டால் போடுங்க, இல்லையா லாஸ்ட்டாக வேணாலும் போட்டுக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் வதங்கிறதுக்காக போட்டிருக்கேன் உப்பு. வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விடுங்க. இப்போ இது கூடவே அந்த பாலக் பன்னீர் எடுத்து நான் அந்த மிக்ஸி ஜாரில் வச்சுருக்கேன் ஆற வச்சு. சாரி, பாலக்கீரை சில்லி பவுடர் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே சேர்த்து அரைச்சிக்கலாம். சோம்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஆற வச்சு தான் அதையும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா தாளிச்சிக்கலாம். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை நல்லா க்ரீனாக வந்திருக்கு. கீரை கொஞ்சம் கம்மியாக போட்டால் கலர் கம்மியாக வருது. நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி போட்டு கொஞ்சம் சில்லு தண்ணியில் போட்டாலே நார்மலாக இருக்கும். 2 நிமிஷத்துலேயே எடுத்துருங்க. பட்டை, கிராம்பு போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் கீரையோட. அதை அப்படியே இதில் கொட்டுருவோம். தண்ணி ஊற்றி கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜார்லேயே அலசி அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம், எக்ஸ்ட்ரா வேணும்னா. இப்போ இதில் மிக்ஸி ஜார் நல்லா அலசி இதிலே ஊற்றி
கரம் மசாலா நான் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, பிரியாணி மசாலா, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா வேணுன்னா போட்டுக்கோங்க, 1 ஸ்பூனு. ஆடா இது நல்லா கொதிச்ச பிறகு கொஞ்சோண்டு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நான் சுகர் போட்டிருக்கேன். சால்ட்டு பத்தலனாலும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க சுகர் போட்ட பிறகு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், மூடி வச்சுடுங்க. பன்னீர் எடுத்துட்டு போடுங்க. கொஞ்சம் பன்னீர் நிறையாவே போட்டிருக்கேன் நான். கஸ்தூரி மெத்தி லாஸ்ட்டாக தூவி விட்டுறதுக்காக கொஞ்சம் அதுலேயே பிளேட்லேயே வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா. எவ்வளோ நேரம் கொதிச்சாலும் அது கலர் சேஞ்ச் ஆகல பாருங்கள். பச்சை தண்ணியில் போட்டு அப்படி ஆகாது. கொதித்த உடனே கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம வேக வைக்கும் போது அது கலர் சேஞ்ச் ஆகாது. அமுல் பட்டர் தான் வாங்கியிருக்கேன். அமுல் பட்டர் 1 ஸ்பூன் அளவு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க லாஸ்ட்டாக. இப்போ அது பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆறட்டும் சைடில் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் சப்பாத்தியும் 2 போட்டு தான் ஸ்கூலுக்கு பேக் பண்ணிடுவேன். ஸோ 4 சப்பாத்தி மாவில் கொஞ்சோண்டு பால், கொஞ்சம் வெதுப்பான பால் போட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு இருக்குது. டக்குன்னு தேத்தி போட்டுருவேன். ஸ்கூலுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கல் எப்பயும் சிம்மில் வைக்காமல் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாகவே வச்சாலும் நல்லா சூடாக இருக்கும்போது பார்த்தா தான் சாஃப்டாக இருக்கும். எல்லாம் வரட்டி மாதிரி ஆகிடுது சப்பாத்தி. ஸோ அதனால் ஆன்லேயே வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முடிஞ்சிருச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. தேங்க்யூ, பாய். எங்களோட டிஃபன் ஐட்டம் இவ்வளோ தான். கொஞ்சம் ஃப்ரூட்ஸு இதை கொடுத்து விட்டால் பிள்ளைங்க சாப்பிட்டு வந்துடுவாங்க. காலைல ப்ரெட்டு சாண்ட்விச் ஏதாவது சாப்பிட்டுப்பாங்க பாலோட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.